எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லை. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏத்தப்பா என்கிட்ட அவரு இருக்கிறது. எனக்கு ஆகாரெல்லாம் வருது. ஆனா படிக்க தயார் இல்லை. தண்ணி கொதன்னு வந்துருச்சுன்னா கூட படிக்க இடம் இல்லை. சாரில் அடிக்கிட்டு ரொம்ப படிக்க முடியல. நாம இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக நடைப்பயணம், இருசக்கர வாகனம், பேருந்து, கார், ரயில், விமானம்னு நாம பயன்படுத்துற போக்குவரத்து வசதிகள் காலத்துக்கு ஏத்தது போல மாறி இருக்கு. ஆனா நாம அப்போ பார்த்த சாலைகள் ஓரங்கள்லயும் பாலத்துக்கு அடியிலையும் தங்கியிருந்த மக்கள் இன்னமும் தலைமுறையா அங்கேயேதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வணக்கம், என் பேர் ஈஸ்வரி, திருநங்கை, சொந்த ஊர் மதுரை. 24 வருஷம் ஆகுது நான் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன். எனக்கு வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா வீடு தான் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வாடகைக்கு. கூட பிறந்தவங்க 6 பேர், நான் 1 7. என்னோட பிறந்தது ஒரு பொண்ணு, அது இறந்துச்சு. அது செத்தனால தான் ஏன்னா இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு எனக்கு கிண்டலும் கேலிமா பண்ணி 9 சொல்லி கூப்பிட்டு அங்கேருந்து எங்கள் ஆளுகளோட அடைக்கலம் கொடுக்கலான்னு அங்கே வியாசார படிப்பாக இருந்தேன். அவன் அதுக்கு மேலே ஏமாற்றி காசை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டான். நான் தனகுரிமை தெருவில் குடியிருந்தேன். அந்த வீடு இடிக்கிறனால இப்போ வீடு இல்லாமல் முகம் போட்டாங்க. முகம்ல நான் எழுதி போட்டேன், இன்னும் எதுவுமே பதில் வரல. என் பேரு சினேகா. எப்போ சென்னைக்கு வந்தீங்க? நான் 10 வருஷம் ஆச்சு. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு என் வயசு 25 தான் சொல்லுவேன். படிக்கல. எதுக்காக சென்னைக்கு வந்தீங்க? அண்ணன் கூட பிறந்த அண்ணங்காரன் என்ன பம்பாயில வித்துட்டான். ரெட் லைட்ல வித்துட்டான். அவங்க என்ன ஆசமாட்டி மோசமாட்டி வயிற்றுல 2 பசங்க, சாப்பாட்டு இல்லாத ரொம்ப கஷ்டத்துல இருந்து 2 பசங்களை படிக்க வச்சு பெரிய பையன் படிச்சு அங்க படிச்ச பொண்ணைய லவ் பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சு. சின்னவன் இதோட 2.5 வருஷம் 3 வருஷம் ஆச்சு இறந்து. எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லை. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏத்தப்பா என்கிட்ட அவரு இருக்கிறது. எனக்கு ஆகாரெல்லாம் வருது. ஆனா படிக்க தயார் இல்லை. தண்ணி கொதன்னு வந்துருச்சுன்னா கூட படிக்க இடம் இல்லை. சாரில் அடிக்கிட்டு ரொம்ப படிக்க முடியல. அம்லு அக்கா பாரிஸ் கார்னர்ல பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாலையோட ஓரத்திலேயே தலைமுறையா வசிச்சுட்டு வர இவங்க தன்னோட பிள்ளைகளுக்கு அப்புறம் தன்னோட பேர பிள்ளைகளையுமே சாலையில வளர்த்துட்டு வராங்க. நானா காலகாலமா இங்கதான் ரோட்லயே தான் கிடக்குறேன். பசங்களையே ரோட்லயே தான் வளர்த்தேன். அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ என் பேர பிள்ளைங்களை வச்சு நீங்க வளர்த்துனுக்கிறேன். எங்களுக்கு ஊரெல்லாம் இல்லை. எங்க அம்மா அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இங்கே தான் கிடக்குறோம். அவங்க அந்த சைடு இருந்தாங்க, மன்றத்தாண்ட. அவங்கள ரோட்ல தான் இருந்தாங்க. வாடகை விட்டு போனா 30,000 40,000 அட்வான்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் ரோட்லயே கிடக்குறோம். மழை பெஞ்சாங்கன்னா போய் கடை ஓரம் பார்த்துட்டு காலையில மழை விட்டோன்னே போயிடாங்க. வாடகை 4,000 3,000. நாங்கள் சம்பாதிக்கிறது வாடகை கொடுக்குறதா வீட்டை பார்க்கறதான்னு தான் நாங்கள் பார்க்கல. இங்க இதுல தான் இங்க பாய் வண்டி இது. ஆமா, என் வண்டி இல்லம்மா, பாய் லோடு போவாரு. அவர் ஊருக்கு போயிருக்காரு. அதனால அவர் எனக்கு இந்த வண்டியில படுக்க இடம் கொடுத்துருக்கிறாரு. விளையாடும் போது இந்த இடத்துல தான் படுத்துக்கிறேன். அது கூட படுக்க முடியாது. ஒரு எலி வரும். எல்லாத்தையும் கடிச்சு நாசம் பண்ணி வச்சிருச்சு. கிரேட்டர் சென்னை கார்பரேஷனும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் கல்லூரியும் இணைஞ்சு சென்னையில 2837 இடங்கள்ல ஆய்வு செஞ்சதுல 13,529 பேர் வீடுகள் இல்லாம இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுல 51% பேர், அதாவது 2,482 பேர் குடும்ப உறுப்பினர்களா இருக்காங்க. மேலும் 80.66% பேர் தலைமுறையாவே வீடுகள் அற்றவர்களா இருக்கிறாங்க. 84.46% பேர் சாலைகள்ல திறந்த வெளியில தூங்குவதா அந்த ஆய்வு சொல்லுது.
இதுல 11% பேர் மட்டுமே கழிவறையை பயன்படுத்த அனுமதிக்கப்படுறாங்க. ஒரு வீடு வாசல் இருந்தால் நம்ம பிள்ளைங்கள இட்டுன்னு போய் படுக்கலாம் கொள்ளலாம். வீடு இல்லாத குழந்தைங்கள தீக்கின்னு ஓடுறமேன்னு தான் அந்த கவலை தான் நினைப்பேன். வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு கஷ்டம்னா அதுதான். என் பேர பிள்ளைங்கள இட்டுன்னு போய் வளர்க்கணும், அதுங்களை ஒரு காப்பாற்றணும், அதுங்கள பெருசாக ஆக்கணும். நம்ம பிள்ளைங்கள தான் இப்படி விட்டோமே, நம்ம பேர பிள்ளைங்கள கொஞ்சம் இதுவாக ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுங்க ஒரு டாக்டர் ஆகட்டும், ஒரு வக்கீல் ஆகணும், எனக்கு ஒரு சந்தோஷம்தான். என் கஷ்டத்தை நான் என் உயிர் இருக்கிறாருங்க, அதுங்களுக்கு அது நல்லா படிக்கணும். என் கையில் இருந்ததுக்கு ஐயா இருந்து காப்பாற்றி அதுங்களை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சாலே அந்த பேர் இருந்தால் போதும். டேட்டா ஃபார் டிக்னிட்டியோட ஆய்வின்படி சாலைகளோட ஓரங்கள்ல வாழக்கூடிய 58.26% பேருக்கு 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. 25.89% பேருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. 19.34% பேருக்கு 1 குழந்தைகள் இருக்காங்க. இதுல 10.78% பேர் மட்டுமே உயர்நிலை படிப்புக்கு போறாங்க. 4.89% பேர் மட்டுமே கல்லூரியில படிக்கிறாங்க. இப்படிதான் பாரிஸ் கார்னர்ல இருக்கக்கூடிய பூக்கடை பகுதியில பல வருஷங்களா மக்கள் சாலையில வசிச்சுட்டு வராங்க. அவங்கள சிலருக்கு தமிழக அரசு கண்ணகி நகர் போன்ற பகுதிகளில் வீடு வழங்கி இருக்கு. சென்னையோட மைய பகுதியில வசிச்சுட்டு இருந்த பூர்வ குடிகளை சென்னைக்கு வெளியே அனுப்பியிருக்காங்க. அவங்க உழைக்கிற இடம் இங்க இருக்கிறதால பெரும்பாலான மக்கள் அங்க போறது இல்ல. எல்லாத்துக்கும் அந்த கவர்மெண்ட் கூட கொடுத்தாங்க, எல்லாம் இங்கே தான் சாகுதுங்க, ஒண்ணு கூட அங்க இருக்க மாட்டேங்குதுங்க. இந்த செல்ல காண போயிடுச்சு. அந்த செல்லை தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க இருக்கும் போத விடியங்காத்தால 6 மணிக்கு இப்ப வேற செல்லு தான் வாங்கியிருக்கிறேன். இங்க வந்து நான் குடிச்சுட்டு ஒருத்த வந்து நம்ம கிட்ட மம்பளம் இருக்குப்பா. வீடு இருந்துச்சுன்னா நான் ஒண்டியில இருக்கிறேன்னா கபடி பசங்க இருப்பாங்க. இந்த பொண்ணு கோவிச்சுக்கிறாதீங்க, இந்த பொண்ணு ஒண்டியில இருக்குது, எவனாச்சும் உள்ள வந்து தண்ணி போட்டு உள்ள வந்துட்டானா அது கஷ்டம். எங்கேயாச்சும் ஓம இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு திமுக தேர்தல் அறிக்கை 333 படி இரவு நேரங்கள்ல சாலை ஓரங்கள்ல உறங்கக்கூடிய மக்களுக்கு உதவிடுற வகையில இரவு நேர காப்பிடங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. அதன்படியே இப்போ மெரினா கடற்கரை பக்கத்துல ஒரே ஒரு அறைய கட்டி கொடுத்திருக்காங்க. டேட்டா ஃபார் டிக்னிட்டியோட ஆய்வின்படி இவ்வளவு பேர் இருப்பிடம் இல்லாம இருக்காங்களே, இவங்களுக்கு இந்த ஒரு கட்டிடம் போதுமா அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இது 14வது வருஷமா சாமி கிட்ட என்ன வேண்டிட்டீங்க? இந்த மாதிரி எனக்கு வீடு இல்லை, நீ ஒரு நல்ல வேலையை காந்து எனக்கு வீடு கிடைச்சிச்சுன்னா அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா மாலை போட்டு வரேன், இல்லைன்னா உன் சன்னதிக்கு நான் வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணுவேன். அவ்வளவுதான். எங்களுக்கு ஒன்னே இல்லை, வீடு வாசல் கொடுத்தா போதும். வீடு வாசல் இருந்தா ஒரு கஞ்சா இருந்தாலும் காய்ச்சிடுவோம், வீட்டில் குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு நம்மளோட CMSSCM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.